Hi friends, இப்ப புஷ்பா 2 படத்துல இருக்க ஒரு பாட்டுக்கு ஒரு வயசான பாட்டியும் அண்ட் ஒரு சின்ன பையனும் செம்மையான டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த பாட்டுல ராஷ்மிகா மந்தனா போட்ட அதே ஸ்டெப்பா அந்த பாட்டியும் போட்டுருக்காங்க. அதுதான் அதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால செம்மையா ஷேர் ஆகிட்டு வருது, செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அண்ட் கண்டிப்பா ராஷ்மிகா மந்தனா இந்த வீடியோ பார்த்து ஒரு செம்மையான ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 1800 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. செம்மையான வசூலை வச்சுட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. ஸோ செகண்ட் பார்ட் வெறித்தனமா எடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் அவர்களும் அண்ட் அல்லு அர்ஜுன் அவர்களும் செம்மையா பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்க. அதே போல மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு இண்டஸ்ட்ரியில. 2024 லாஸ்ட்ல செம்மையான பிக்கெஸ்ட் வின்னர் புஷ்பா 2 தான். அண்ட் அந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா அவர்களும் செம்மையான டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பாடல் வந்தப்பே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வயசான பாட்டியும் ரீல்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. அது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட வசூலை முடிச்சிட்டு அகைன் புஷ்பா 3க்கு ரெடி ஆக போறாங்க. புஷ்பா 3 இதை விட மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும், இதை விட மிகப்பெரிய வசூலை காமிக்கணும் அப்படின்னு வேற லெவல் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹை பட்ஜெட்ல உருவான இந்த படம் ட்ரிபிள் மடங்கு அளவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. அண்ட் அதுல ராஷ்மிகா மந்தனாவும் ஒரு காரணம் தான். அண்ட் இந்த படத்துல தேவி ஸ்ரீ பிரசாத் ஃபர்ஸ்ட் மியூசிக் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால வெளியேறிட்டாரு. அண்ட் அந்த படத்துக்கு பிஜிஎம் ஒர்க் பண்ணது சாம் சிஎஸ் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரீலை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.